இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கல்பனா அழகான பெண், அன்பானவள். நடுத்தர வருவாய் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் நேர்த்தியான உடை அணிவது மூலம் வசதி படைத்த குடும்பத்தை சார்ந்தவள் போன்று தோன்றுவாள். கல்லூரி காலத்தில் சக மாணவர்களில் சிலர் அவளை காதலிக்க போட்டி போட்டனர். அவர்களிடம் எனக்கென்று ஒருவரை என் அப்பா அம்மா தேடி பிடிச்சு கல்யாணம் செஞ்சு வைப்பாங்க, அவரை மட்டும்தான் நான் காதலிப்பேன், அதுவும் இன்னும் 5 வருஷம் கழிச்சுதான், நாமெல்லாம் நண்பர்களா இருப்போம், நல்லபடியா படிப்போம் என்பாள் கல்பனா. அவளும் படிப்பிலே முழு கவனத்தையும் செலுத்தினாள். ஆனால் அவளுக்கென்று பெருங்கனவு ஒன்று இருந்தது. வெளிநாட்டில் வேலை பார்ப்பவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், அவரோடு வெளிநாட்டில் மகிழ்ச்சியாக வாழ்க்கையை தினம் தினம் கொண்டாட வேண்டும் என்பதுதான் அந்த கனவு. ரமேஷ் பக்கத்து ஊரை சேர்ந்தவர், வெளிநாட்டில் வேலை பார்த்து கொண்டிருப்பவர். அவளுக்கு மணமகனாக அமைந்தார். நல்லபடியாக திருமணம் நடந்தது. கணவரோடு வெளிநாட்டிற்கு சென்றவளுக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. அவளும் நிறைய படித்திருக்கிறாள். அந்த படிப்புக்கு ஏற்ற வேலையை அந்த நாட்டில் தேடிக்கொள்ள விரும்பினாள். ஆனால் அவனோ மனைவி என்ற பெயரில் தனக்கு வேலைக்காரி கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தே அவளை திருமணம் செய்திருக்கிறான். அவனது குணாதிசயங்களும் மிக மோசமானதாக அமைந்திருந்தது. போதைக்கும் பெண் சுகத்திற்கும் அடிமையாகி இருந்தான். அலுவலகத்திலும் வெளியேயும் நிறைய பெண்களோடு தொடர்பு வைத்திருந்தான். தினமும் மது அருந்துவான். வாரத்தில் ஒரு சில நாட்கள் மது அருந்துவதற்காக தனது நண்பர்கள் கூட்டத்தையே வீட்டிற்கு அழைத்து வருவான். மது அருந்தும் போது அவர்கள் விரும்பிய உணவுகளை எல்லாம் அவள் தயாரித்து வழங்க வேண்டும். அவர்கள் வம்பு தும்பு செய்தாலும் வாந்தி எடுத்தாலும் அதையெல்லாம் சுத்தம் செய்யும் வேலையையும் அவள் தான் பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவன் அடிக்கடி நண்பர்களோடு வெளிநாடு சுற்றுப்பயணம் கிளம்பி விடுவான். எங்கு போகிறான், யாரோடு போகிறான் என்றும் அவளிடம் சொல்ல மாட்டான். செல்போனையும் சுவிட்ச் ஆஃப் செய்து விடுவான். அவள் வீட்டிற்குள்ளேயே பல நாட்கள் தனிமையில் தவிப்பாள். மனைவியை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது தமது கடமை என்பதை அவன் மறந்தே விட்டான். வேலைக்காரியை விட மோசமாக அவள் நடத்தப்பட்டாள். ஆனாலும் தனக்கு ஏற்பட்டிருந்த கவலையும் கண்ணீரையும் தாய்நாட்டில் உள்ள பெற்றோருக்கோ மாமியாருக்கோ அவள் தெரிவிக்கவில்லை. இந்த நிலையில் திடீரென்று அந்த விபத்து நடந்தது. நண்பர்களோடு வெளிநாட்டில் சுற்றுப்பயணம் சென்ற அவன் போதையில் சாலை விபத்தில் சிக்கினான். மரண போராட்டத்துக்கு பிறகு காப்பாற்றப்பட்டான். ஆனால் இடுப்புக்கு கீழ் உணர்விழந்த நிலைக்கு சென்றான். சம்பவத்தை கேள்விப்பட்டு அவனது தாயார் வெளிநாடு சென்றார். அவரிடம் தனது மனைவிக்கு செய்த கொடுமைகள் எல்லாம் எடுத்து கூறி கண்ணீர் விட்டான். அவளுக்கு செய்த துரோகத்தால் தான் தனக்கு இந்த நிலை என்றான் ரமேஷ். அதை கேட்டு அவனது அம்மா அதிர்ச்சியில் உறைந்து போனார். ஆனாலும் மகனை பற்றி நினைத்து பார்க்க விரும்பாத அவர் மருமகளின் எதிர்காலம் பற்றி சிந்தித்து பிராயச்சித்தம் தேட விரும்பினார். இதுவரை நீ என் மகனால் எந்த சுகத்தையும் அனுபவிக்கவில்லை, இனி அவனிடம் அனுபவிக்க உனக்கு எதுவும் இல்லை. அதனால் இவனிடமிருந்து உனக்கு விவாகரத்து வாங்கி கொடுத்துவிட்டு உனக்கு இங்கேயே நமது வம்சாவழியில் வந்த இளைஞன் யாரையாவது பேசி முடித்து திருமணம் செய்து வைத்து விடுகிறேன். நீ இங்கே சந்தோஷமாக வாழ்வதை பார்த்து விட்டுத்தான் இவனை அழைத்து கொண்டு நமது நாட்டிற்கு செல்வேன் என்று பிடிவாதமாக வெளிநாட்டில் தங்கியிருக்கிறார் மாமியார். மருமகளை மகள் போல பாவித்து ஆறுதல் அளித்தும் வருகிறார். ஆணோ அல்லது பெண்ணோ துரோகம் செஞ்சவங்க யாரா இருந்தாலும் அதற்குரிய தண்டனையை கண்டிப்பா அனுபவிச்சுதான் ஆகணும். ரமேஷ் கல்பனாவை நல்லபடியா வாழ வைப்பேன்னு வெளிநாட்டுக்கு கூட்டி வந்து அவளை ரொம்ப பாடுபடுத்தினான். அவன் செஞ்ச பாவத்துக்கு தான் இப்ப இப்படி இருக்கான். இனிமேலாவது கல்பனாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.